போன வகுப்புல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகத்தை பார்த்தோம். 33வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். அதுல ஒரு சஸ்பென்ஸோட நான் விட்டுருந்தேன். யோசிங்கோ, பகவான் இப்படி சொன்னாருன்னா அப்புறம் இந்த சாஸ்திரம் எல்லாம் பொய்யா, அதெல்லாம் நமக்கு யூஸ் இல்லையா, முயற்சி அப்படிங்கிறது பலனை தராதா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 33வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானம் உடையவன் கூட தன் இயற்கைக்கு தக்கபடியே நடக்கின்றான். உயிர்கள் இயற்கைப்படி நடக்கின்றன. அடக்குதல் பயன்படாது. ரொம்ப அழகா சொல்லியிருக்க. அடக்குதல் பயன்படாது. அப்ப எல்லாமே அதனுடைய இயற்கை பிரகாரம், அதனுடைய சுபாவ பிரகாரம் ஞானம் உடையவனே அப்படி நடந்துக்கிறான் அப்படின்றப்போ இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வர்றது நமக்கு? அப்ப சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு. ஞானமுடையவன் அப்படிங்கிறது ஒன்று, ஞானி அப்படிங்கிறது வேற ஒன்று. அது ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்தோம். உதாரணத்திற்கு நம்ம டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஞானமுடையவன் என்னன்னா சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துறது, இதெல்லாமே உடல் நலத்துக்கு கேடு. அதை பத்தி விவரமா தெரிஞ்ச அவளை தவிர வேற மற்றவாளுக்கு அந்த அளவுக்கு விவரமா தெரியாது. இருந்தாலும் அவ அதை பண்றா. ஏன் அப்படி பண்றா? இவ்வளவு ஞானம் இருக்கக்கூடியவர், இவ்வளவு விஷயங்களை தெரிந்திருக்கக்கூடியவர் இப்படி பண்றாளே, இது நியாயமா? இவாளே இப்படி பண்ணினானா எப்படி? இதெல்லாம் நமக்கு தோணலாம். ஏன் அவன் அப்படி பண்றான்னா அதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, ஞானம் உடையவன் கூட அவனுடைய இயற்கைக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொள்வானே ஒழிய மாறி நடந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு அவர் சொன்ன அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்றது? எல்லாமே இயற்கை பிரகாரம் நடக்கும் அப்படின்னா இப்போ நம்ம முயற்சிங்கிறது என்னது, சாஸ்திரம்ங்கிறது என்னது, இப்படி ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு யாராவது யோசிச்சாலாம் இது என்ன, எது, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு குழப்பமாவோ அல்லது சம்திங் என்னன்னா இது இப்படி அப்படின்ற மாதிரி தோணித்தா இருக்காது? ஓகே, சொல்லுங்க. அது வந்து தோணல. அதாவது என்னன்னாக்க எல்லாம் இதுபடி நமக்கு எப்படி விதிச்சிருக்கோ அப்படிதான் நம்ம போவோம். இருந்தாலும் நம்ம அதுல தர்மத்தை கடைபிடிச்சுட்டு முயற்சி செய்யணும் தப்புல இருந்து வெளில வர்றதுக்கு. அப்புறம் அது வந்து கடவுள் விட்ட வழியில் போக வேண்டியது. ஓகே, குட். நல்ல ஒரு புரிதல், இது அற்புதமான புரிதல். அதுதான் நம்ம ட்ரை பண்ணணும், விடக்கூடாது. நடந்தே தீரும்னு இருந்தாலும் நம்ம நல்லது நடக்கணும்னு பிரயத்தனம் பண்ணணும். அப்புறம் அதுல வர ரிசல்ட் வந்து ஆண்டவனுடைய விஷயம். சூப்பர். ஸோ நமக்கு இதுதான், இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்ம கிட்ட. என்னன்னா அது நடக்கிற மாதிரி நடக்கும், இருந்தாலும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. அப்போ இப்படி சொன்ன பகவான் இனி 34வது ஸ்லோகத்துல அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். 34வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்திரியத்துக்கு இந்திரிய விஷயத்தில் விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன. 2 வார்த்தை பயன்படுத்தியிருக்கார், விருப்பு வெறுப்பு அப்படின்றது. அப்புறம் இந்திரியத்துக்கு இந்திரிய விஷயத்தில், இதுவும் நாம புரிஞ்சுப்போம். இவ்விரண்டுக்கும் ஒருவன் வசப்படலாகாது. இவை இவனுக்கு வழி தடைகள் ஆகும். ரொம்ப இன்னொரு ஆழமான கருத்தை இந்த இடத்துல பகவான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்திரியத்துக்கு இந்திரிய விஷயத்தில் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுப்போம். இந்திரியத்துக்கு இந்திரிய விஷயம்னா என்ன? கண் அப்படிங்கிறது ஒரு இந்திரியம். பஞ்ச இந்திரியங்கள்ல கண் என்கிறது ஒரு இந்திரியம். கண் அப்ப இந்திரிய விஷயத்தில், இந்திரியத்துக்கு இந்திரிய விஷயத்தில் அப்படின்னா என்னன்னா, கண் என்பது அது சார்ந்த விஷயத்தில் தான் ஈடுபட முடியும். நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்க நமக்கு இன்னும் நல்லா ஞாபகத்தில் இருக்கும், நமக்கு இன்னமும் நல்லா தெளிவா புரிய ஆரம்பிக்கும். கண் என்கின்ற இந்திரியத்திற்கு பார்வை என்கின்ற ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. காது என்கின்ற இந்திரியத்திற்கு கேட்பது, சப்தத்தை கேட்பது என்கின்ற விஷயத்தை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. மூக்கு என்கின்ற இந்திரியத்திற்கு வாசனை என்கின்ற விஷயத்தை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. நாக்கு என்பதற்கு
சுவையை தவிர வேற எதுவும் செய்ய தெரியாது. நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுக்கு அந்த அந்த உணர்வை உணர்ந்து கொள்ளக்கூடியதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. காதால பார்க்க முடியாது, கண்ணால கேட்க முடியாது. அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்ல, இந்திரியத்துக்கு இந்திரிய விஷயங்களில் அந்தந்த இந்திரியத்திற்கு என்னென்ன விஷயங்கள் சேர்ந்திருக்கிறதோ அந்த விஷயங்களில் அது ஒரு பாயிண்ட் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்றேன். இந்திரியத்திற்கு இந்திரிய விஷயத்தில் விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன. அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ரெண்டு அம்சத்தின் நடுவில் தான் ஓடிட்டு இருக்கு. எது? விருப்பு வெறுப்பு. இதுவும் நாம பேசியிருக்கோம், இருந்தாலும் மீண்டும் பேசுவோம். இதெல்லாம் நம்ம மனசுல ஆழமாக பதிந்து நமக்குள் ஒரு ஒரு அற்புதமான புரிதலை ஏற்படுத்த வேண்டும். அப்ப அதனால சில விஷயங்களை நம்ம மீண்டும் மீண்டும் பேசுவோம். பகவானும் அதற்காகத்தான் சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் பகவத்கீதையில் சொல்லுகிறார். அப்போ இந்த விருப்பு வெறுப்பு எப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன இருக்குன்னா, சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன இருக்குன்னா, செயல் அப்படிங்கிறது இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுப்போம் இந்த விஷயங்களை. விருப்பு வெறுப்பு நம்ம வாழ்க்கையோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, விருப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புங்கிற ஒரு விஷயம், பிறகு சூழ்நிலை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, செயல் அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் சுத்தி சுத்தி நாம வந்துட்டு இருக்கோம். இந்த விருப்பு வெறுப்பு என்பது எப்படி உருவாகிறது? அப்போ இந்த மனம் சொல்லி ஒண்ணு இருக்கு நம்ம கிட்ட, அறிவுன்னு சொல்லி இன்னொன்று இருக்கு. இதுவும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், மீண்டும் பேசுவோம். மனம் சொல்லி ஒண்ணு இருக்கு, அறிவுன்னு சொல்லி இருக்கு. அப்ப என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? விருப்பு வெறுப்புன்னு ஒண்ணு, அதற்கு பிறகு சூழ்நிலைன்னு ஒண்ணு, நம் செயல் அப்படின்ட்டு, அப்புறம் மனம் என்பதும் அறிவு என்பதும் பார்ப்போம். இதனுடைய கலவை தான் நம்ம வாழ்க்கை அமையும். இதை ஒருவனும் எப்படி பயன்படுத்திக் கொள்ள தெரிந்து கொள்கிறானோ அதற்கேற்றாற்போல் அவனுடைய வாழ்க்கை அமையும். ரொம்ப சிம்பிள். அப்ப இதுல இருந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த விருப்பு வெறுப்பு ஒரு விஷயத்துல நமக்கு விருப்பு வெறுப்புங்கிறது உடனே வர்றதான்னா, உடனே வர்றது இல்லை. எந்த ஒரு விஷயத்தின் மீதும் விருப்பமோ வெறுப்போ உடனே வர்றது கிடையாது. அதை பார்த்த மாத்திரத்திலேயோ நினைத்த மாத்திரத்திலேயோ நமக்கு அதன் மீது விருப்போ வெறுப்போ வருவது கிடையாது. அப்படி இருந்ததுன்னா ஏகப்பட்ட விஷயத்துல நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப விருப்பமாகவும் வெறுப்பாகவும் அமைக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு என்ன காரணம்னா, அந்த விஷயம் சார்ந்த அனுபவம் நமக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கின்ற பொழுதுதான் அந்த அந்த விஷயத்தின் மீது நமக்கு ஒரு விருப்பமோ அல்லது வெறுப்போ வருகின்றது. அந்த அனுபவம் எனக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கல அப்படின்னா அதன் மீது விருப்போ வெறுப்போ வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயமும் இருக்கு, அது அப்புறமா நாம பார்ப்போம். அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்க போறான். அந்த கேள்விக்கு பகவான் ஒரு பதில் சொல்ல போறார். அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாம பார்ப்போம். இன்னொரு அற்புதமான விஷயத்தை பகவான் எடுத்து சொல்ல போறார். எல்லாம் பார்த்த விஷயம் தான், ஆனா வேற வேற கோணத்துல சொல்ல போறார் பகவான். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சார்ந்த அனுபவம் நமக்கு மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற பொழுது நமக்கு அதன் மீது விருப்பு வெறுப்பு ஏற்படுகிறது. நம் செயல் அது சார்ந்திருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே அந்த சூழ்நிலை நமக்கு விருப்பமாகவோ வெறுப்பாகவோ உடனே மாறுமானா மாறாது. சூழ்நிலை அப்படியே இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலையில் சார்ந்த அனுபவம் எனக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கின்ற பொழுது அது விருப்பு வெறுப்பாக மாறுகிறது. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய செயல் இருக்க போகிறது. எதில் எனக்கு விருப்பம் அதிகமாக இருக்கிறதோ அதில் என்னுடைய செயல்கள் மிக அதிகமாக இருக்கும்.
எந்த விஷயத்தில் எனக்கு வெறுப்பு இருக்கிறதோ அது சார்ந்த செயல்கள் மிக குறைவாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், அதை அனுபவிப்பதாக இருக்கட்டும், அதனுடன் இருப்பதாக இருக்கட்டும், இது எல்லாமே செயல்தான். இது எல்லாமே அந்த விருப்பு வெறுப்பை பொறுத்து இருக்கு. அப்படிதான் நம்ம செயல்படுறோம். விருப்பம் இருக்கக்கூடிய விஷயத்துல நம்மளுடைய செயல் ரொம்ப தீவிரமாக இருக்கு. அதை யார் தடுத்தாலுமே நம்ம நிறுத்த மாட்டோம். அந்த இடத்துல நமக்கு எக்ஸ்கியூஸும் கொடுக்க மாட்டோம். அத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நம்ம நிறைய காரணங்களை தேடுவோம். ஒருத்தருக்கு ஐஸ்கிரீம் மேல ரொம்ப விருப்பம் இருக்கு அப்படின்னா, அது ஒத்துக்காதுப்பா, வெயிட் போடுவேன், உடம்புக்கு ஒத்துக்காது, சளி வரலாம் எல்லாம் சொன்னா கூட அதன் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த விருப்பமானது என்ன பண்ணும்னா, அதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நாம தொடர்ந்து ஐஸ்கிரீமை சாப்பிடலான்றதை யோசிக்கிறோம். அப்ப அந்த செயல் அங்கு தீவிரமாகிறது. அது நாக்கு செய்யற வேலை. இந்த மனம் என்ன பண்றதுன்னா, ஒரே ஒரு நிமிஷம், சாரி. அப்போ அந்த சூழ்நிலை அப்படியே இருக்கு. இப்ப இதுல எது ரொம்ப ஈடுபடுதுன்னா, மனமாகப்பட்டது மிகவும் இதில் ஈடுபடுகிறது. அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். மனம், அறிவு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பார்த்தோம். இந்த மனம், அறிவு இது என்ன பண்ணுதுன்னா, அறிவிற்கு தீர்மானம் எடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. மனதிற்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. மனம்ங்கிறது எப்படி எப்பவுமே ஒரு டில்லி டாலிங்லேயே இருக்கும். வேணுமா வேண்டாமா, வேணுமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா. அறிவுங்கிறது ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியது. இதை நம்ம ஒரு வகுப்புல கேள்வி மூலியமாக ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். விருப்பு வெறுப்பு என்பது மனம் சார்ந்தது, அறிவு சார்ந்தது அல்ல. ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் மறுபடியும் பார்ப்போம். இந்த மனம் என்பது, விருப்பு வெறுப்பு என்பது மனம் சார்ந்தது. அறிவு கண்டிப்பாக நமக்கு ஒன்றை வெறுக்க வேண்டும், விரும்ப வேண்டும், வெறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை கொடுக்காது அறிவு இருந்ததுன்னா. ஆனா இந்த இடத்துல அறிவின் நிலை தாழ்ந்திருந்து மனதின் ஆதிக்கம் ஓங்கி இருக்கின்ற பொழுது, அறிவுன்னா என்ன, நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம். நம்ம 33வது ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்திற்கு உண்டான ஒரு தீர்வு அல்லது அதற்கு உண்டான ஒரு வழியை பார்க்கணும். எல்லா குணத்தின் வழியிலே போகணும் அப்படின்னா அப்புறம் என்ன முயற்சிங்கிறது எதுக்கு இருக்கு, அர்த்தமே இல்லையே அப்படின்ற எண்ணம் உருவாகினால் அதற்குண்டான வழியை தான் இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம இதை வேற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பற்றிய அறிவு நமக்கு ஓங்கி இருக்கின்ற பொழுது அந்த விருப்பு வெறுப்பு, அந்த மனதினுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்காது. மனதால் ஆதிக்கம் செய்ய முடியாது. அறிவு ஓங்கி இருக்கின்ற போது தெள்ள தெளிவாக ஒரு தீர்மானத்தை இந்த அறிவால் எடுக்க முடியும். எப்போன்னா அறிவு பலமாக இருக்கின்ற பொழுது. அந்த கன்விக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் தெரியுமா? அந்த கன்விக்ஷன், ஒரு விஷயத்துல ஒரு கன்விக்ஷன் வந்துருது அப்படின்னா அந்த மனசால அதை மாத்தி அமைக்கவே முடியாது. ஆனா அந்த கன்விக்ஷன், அதன் மீது நமக்கு ஒரு ஆழமான பிடிப்பு, நம்பிக்கை வரவில்லை அப்படின்னா மனசு அது இஷ்டத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அந்த இடத்துலதான் விருப்பு வெறுப்பு ஓங்குகிறது. அப்ப அறிவுன்னு சொன்னா உடனே நாம நம்மளுடைய அகாடமிக் நாலேஜை பத்தி இங்க பேசக்கூடாது. வாழ்க்கையை பற்றிய அறிவு. நாம் இப்பொழுது பகவத்கீதையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்தது, அது சார்ந்த அறிவு. அதுதான் இங்க நம்ம கொண்டு வர முடியுமே ஒழிய நம்ம அகாடமிக் நாலேஜ் எல்லாம் இந்த இடத்துல கொண்டு வந்தானா அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த அறிவு பத்தி நம்ம பேசல. யதார்த்தத்தை பற்றி, ரியாலிட்டியை பத்தி, அதுதான் இந்த இடத்துல.
அந்த அறிவு ஓங்குகின்ற பொழுது என்ன ஆகும்னா இந்த மனதில் உருவாகக்கூடிய விருப்பு வெறுப்பு என்பது போய்விடும். இந்த அறிவு எப்படி வரும்னா அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முயற்சி. இறைவன் என்ன சொல்றாருன்னா, பகவான் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய முயற்சிக்குன்னு சொல்லி நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்கேன். என்னதான் உன்னுடைய வாழ்க்கையாகப்பட்டது உன்னுடைய பிராரப்த கர்மாவின் பிரகாரம் உன்னுடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் உன் வாழ்க்கை அமைந்தாலும் நீ முயற்சி செய்து அதிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு இடைவெளியை நான் கொடுத்திருக்கின்றேன். அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்றார். அதை எப்படி சொல்றாருன்னா, இந்திரியத்துக்கு இந்திரிய விஷயத்தில் விருப்பு வெறுப்புகள் ஏற்படுகின்றன. அது இயற்கைதான். அது இயற்கைதான். இவ்விரண்டுக்கும் ஒருவன் வசப்படலாகாது. எப்படி வசப்படாமல் இருக்க முடியும்னா, ஒரு விஷயத்தை பற்றின தெளிவு நமக்கு கிடைக்கின்ற போதுதான் அதில் நாம் வசப்பட மாட்டோம். அந்த தெளிவு கிடைப்பதற்குண்டானதை தான் நம்ம இடத்துல அறிவு என்று சொல்லுவோம். அப்ப சூழ்நிலையாகப்பட்டது அப்படியே இருக்கும். என்னுடைய அறிவு ஓங்குகின்ற பொழுது அந்த சூழ்நிலை உருவாக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு என்கின்ற விஷயத்தை விட்டு என்னால் வெளியே இருக்க முடியும். அதாவது எந்தெந்த இந்திரியங்கள் அது சார்ந்த எந்தெந்த விஷயங்களை எனக்குள் தூண்டுகிறதோ அதோட மூடு பாருங்க. வெரி சாரி, இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறைய ஆயிடுது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டினியூஸாக போயிடலாம். அப்போ இந்த இடத்துல சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலையில் எந்த இந்திரியங்கள் போய் அமைகிறதோ அந்த இந்திரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய விருப்பு வெறுப்பு என்கின்ற விஷயம் நம்மை பாதிக்காது. எப்பொழுது பாதிக்காதுன்னா, நம்மிடத்தில் அந்த அறிவு ஓங்குகின்ற பொழுது. என்ன அறிவுன்னா, இப்போ நான் பகவத்கீதையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்த அறிவு என்னிடத்தில் ஓங்குகின்ற பொழுது சூழ்நிலையில் இருப்பேன். அந்த சூழ்நிலை எந்த இந்திரியத்திற்கு சாதகமாக இருக்கிறதோ, சில சூழ்நிலையில காட்சிகள் கண்ணுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், சில சூழ்நிலையில காது இருக்கும், சில சூழ்நிலையில வாசனை மூக்கோட வேலை அதிகமா இருக்கும், சில சூழ்நிலையில சுவை நாக்கினுடைய வேலை அதிகமா இருக்கும், சில சூழ்நிலையில அந்த ஸ்பர்ஷம் சொல்லக்கூடிய அந்த தொடு உணர்வு, ஃபீல் ஆஃப் டச், அது அதிகமாக இருக்கும். அப்ப அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் இந்த அறிவு வளர வளர அந்த 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 விவேகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா, அது இந்த சூழ்நிலையால் அந்த இந்திரியங்கள் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்பு என்கின்ற பாதிப்பு வராமல் இருக்கும். இதுதான் நமக்கு பகவான் உணர்த்தக்கூடிய விஷயம். என்னதான் குணங்களுடைய ஆதிக்கம் இருந்தாலும் நாம் நம்ம முயற்சியை வச்சு, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அலமேலு மாதா சொன்ன மாதிரி அந்த முயற்சிங்கிறது ஒன்று இருக்கின்ற அதற்குண்டான ஒரு இடத்தை பகவான் கொடுத்து வச்சிருக்க. இல்லைன்னா பகவத்கீதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வேதம் வேதாந்தம் நம்முடைய சாஸ்திரங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. அப்போ இந்த அவரவருடைய குணத்தின் பிரகாரம் தான் நடப்பார்கள். இந்திரியங்கள் இந்திரிய விஷயத்தில் ஈடுபட்டு விருப்பு வெறுப்பை உருவாக்கும், அது இயற்கை. இது எல்லாம் இருந்தாலும் உனக்கு ஒரு சாய்ஸ் நான் கொடுத்திருக்கேன். என்னன்னா, நீ அப்படியே அந்த இந்திரிய விஷயம் போற போக்குல நீ போகலாம், அதிலிருந்து விலகி இருப்பதற்குண்டான முயற்சியை செய்து விலகி இருக்கவும் செய்யலாம். அது நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் என்று பகவான் நமக்கு ஒரு ஆழமான கருத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அப்ப இந்த குணத்தை மாற்ற கூடாதுன்னு சொன்னாரே 33ஆம் ஸ்லோகத்துல. அப்படின்னா எப்படின்னா, நாம் அடுத்தவருடைய குணத்தை மாற்ற முடியாது, அதுக்குண்டான முயற்சியில நம்ம இறங்கவும் கூடாது. நாம நம்மளை மாற்றிக் கொள்வதற்கு, நாம் நம்மை ஒரு வசத்தில் கொண்டு வந்து வைப்பதற்குண்டான முயற்சியில் நாம் இறங்கலாம். அதற்குண்டான ஒரு வாய்ப்பை தான் நமக்கு இந்த இயற்கை அல்லது இந்த பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு ஒழிய, மற்றவருடைய குணத்தை மாற்றுவதற்கோ மற்றவருடைய சுபாவத்தை மாற்றுவதற்கோ அது நமக்கு அந்த ஸ்பேஸ் பகவான் கொடுக்கவே இல்லை. அதுதான் 33ஆவது ஸ்லோகத்துல 2வது வரியில சொன்னா, அதை மாற்ற முயற்சிப்பது சரிப்பட்டு வராதுன்றது. எதுக்குன்னா, மற்ற வாழ்க்கை நமக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்திருக்கார், நமக்கு அந்த சாய்ஸை கொடுத்திருக்கார். we need to execute that choice diligently.
ஒரு தொய்வில்லாமல் அதை நாம அழகா கொண்டு போவோம். அதை தான் இந்த இடத்துல சொன்னார். அப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்னா, மனசுன்னு ஒன்று இருக்கு, அறிவுன்னு இருக்கு. இந்த மனம் சார்ந்ததுதான் விருப்பு வெறுப்பு என்பது. இந்த விருப்பு வெறுப்பு என்பது எந்த விஷயத்திலும் உடனேயே வருவதில்லை. சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நாம் மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்கின்ற பொழுதுதான் அந்த விருப்பு வெறுப்பு என்பது உருவாகிறது. ஆனால் நமக்கு பகவான் என்ன சொல்ல முயற்சி பண்றாருன்னா, அறிவு என்பதை நீ வளர்த்துக்கொள்ள அந்த அறிவின் சக்தி ஓங்க ஓங்க என்ன ஆகும்னா, நீ அந்த விருப்பு வெறுப்புங்கிற அந்த இந்திரியத்தால் ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்புங்கிற விஷயத்திலிருந்து நீ விலகி வந்துட முடியும். அப்படி நீ வர முடியல அப்படின்னா, இந்த இந்திரியத்தினுடைய போக்குல நாம போயிட்டோம்னா என்ன ஆகும்னு சொன்னாருன்னா, இவை இவனுக்கு வழித்தடைகள் ஆகும். வழித்தடைகள்னா என்ன அர்த்தம்னா, நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த வழியில் நம்மை செல்ல விடாமல் இவை நமக்கு தடை கற்களாக மாறிவிடும். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வழி திருடன். அந்த காலத்துல எல்லாம் வழி திருடன் எல்லாம் இருக்கும், இப்பவும் இருக்க, அதெல்லாம் இல்லாம இல்ல. ட்ரெயின்ல எல்லாம் எவ்வளவு பேர் திருடுற போயிட்டு இருக்கும்போது அந்த என்னன்னா, நாம ஒரு வழியில ஒரு விஷயத்திற்காக ஒரு இடத்துல போகும்போது அந்த வழி திருடன் என்ன பண்ணுவோம்னா, திடீர்னு குறுக்க வந்து நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அபகரிச்சுக்கிட்டு நாம எந்த ஒரு இலக்கை நோக்கி போகின்றோமோ அதை அடைய முடியாமல் அவன் ஒரு தடையாக ஆயிடும். அப்படி அந்த வழி திருடன்னு எடுத்துக்கலாம், அல்லது தடைகள் எடுத்துக்கொள்ளலாம். நாம எந்த வழியில போக முயற்சி பண்றோம், அடுத்த கேள்வி இந்த இல்லையா? இவனுக்கு வழி தடைகளாகணும்னா எந்த வழிக்கு உண்டான தடை, அதை நாம அடுத்தது புரிஞ்சுக்கணும் இல்லையா? நாமெல்லாம் எந்த வழியில போயிட்டு இருக்கோம்? மோட்சம் என்கின்ற விஷயத்தை அடைகின்ற வழியில் நாம் போயிட்டு இருக்கோம் இல்லையா? உங்க யாருக்குமே அதுல சந்தேகம் இல்லை இல்லையா? நாம் எல்லாருமே அந்த மோட்சம்ங்கிற விஷயத்தை அடைவதற்குண்டான முயற்சியில போயிட்டு இருக்கோம். அப்படி அதுல நாம போயிட்டு இருக்கும் பொழுது இந்த இந்திரிய விஷயத்தில் நாம் வசப்படாமல் இருக்க முடிந்தால், நம்மை அதிலிருந்து விட்டு விலக முடிந்தால் நம் வழியில் நாம் தடை இல்லாமல் போகலாம். ஆனால் அது முடியவில்லை என்றால் 33வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி என்ன ஆகும்னா, அதுவே நமக்கு ஒரு தடையாக மாறிடும். 32வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அதுவே நமக்கு ஒரு பெரிய தடையாக மாறிவிடும். அது எப்படி சொன்னா, அவருடைய வாழ்க்கை நாசம் அடைந்ததாக ஆகும், அல்லது அவர்கள் நாசம் அடைந்தவராக எடுத்துக்கொள்கிறோம். அப்ப இந்த 34வது ஸ்லோகம் 33வது ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்திற்கு நமக்கு ஒரு மாற்று வழியை காட்டுகிறது. அது நடந்தாலும் நீ உன்னை எப்படி நடத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற சாய்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அது எப்படி நடந்துக்கலாம்னா, அதுக்குண்டான விஷயத்தை பகவான் 34வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. இதுல யாருக்காவது கேள்வி இருக்கா? இந்த ஸ்லோகத்துல நாம பார்த்த விஷயத்துக்கு அப்ப அந்த 33 34 நமக்கு கிளியரா இருக்கு இல்லையா? 33ல இப்படி சொன்னாரே அப்படின்னா 34ல அதிலிருந்து விடுபட்டு வருவதற்குண்டான வழியை சொல்லிவிட்டார். அது எதை வைத்து விடுபட முடியும்னா, அறிவை வைத்துதான், வெறும் நினைப்பை வைத்து விடுபட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சரியான அறிவு நமக்கு துணை இருக்கின்ற பொழுதுதான் நாம் இதிலிருந்து விடுபட முடியும். அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை மீண்டும் ஒரு இடத்துல பகவான் சொல்ல போறார் அர்ஜுனனுக்கு. அப்போ மறுபடியும் நாம் அதை டச் பண்ணணும். அந்த சரியான அறிவு, அந்த விவேகம் என்பது இல்லை என்றால் நம்மால் இதிலிருந்து விடுபடுவது இயலாது. நாம எல்லாருமே அந்த முயற்சியில இருக்கோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்மால் அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கறதை நாம புரிந்து கொள்வோம். அப்போ நாம எல்லாம் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். இஃப் நாட் டுடே, ஒன் டே we can definitely come out of it. ஏன்னா நாம அந்த அறிவை பெறுகின்ற முயற்சியில் தான் இப்பொழுது இருக்கின்றோம். அந்த அறிவு ஒரு நாள் நமக்கு துணையாக பலமாக இருந்து நாம் எதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு நமக்கு ஒரு நல்ல உற்று துணையாக அது இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நாம இனி வருகின்ற ஸ்லோகத்தையும் பார்ப்போம்.
அது என்ன 35வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நன்றாக இது இன்னொரு கோணத்துக்கு போயிட்டார். இப்போ இதையும் சொல்லிட்டு இப்ப அர்ஜுனனுக்கு இப்படியும் சொல்லி அப்படியும் சொல்லி அவரவர்களுடைய குணங்கள் பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும், அதை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது, அப்படிதான் இருக்கும், அது இயற்கை, ஞானம் உடையவன் கூட அப்படிதான் செய்வான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு 34வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொன்னாரு, இந்த இந்திரியங்கள் இந்திரிய விஷயத்தில் ஈடுபட்டு நமக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த ஒரு ஒரு விருப்பு வெறுப்பு என்ற விஷயத்திலிருந்து நாம விலக வேண்டும். அப்ப விலக வேண்டும்னு பகவான் சொன்னார்னா என்ன அர்த்தம்? விலக முடியும். அதற்குண்டான வழி என்ன? அந்த வழியெல்லாம் பாரு. இதையும் சொன்னவ இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்னன்னா, வழித்தடை, எந்த வழியில நீ போகணும், வழித்தடையாக அமையும் சொல்லிட்டாரு இல்லையா? 34வது ஸ்லோகத்துல அப்படிதான் முடிச்சார். அப்படி ஒன்னால அதை விட்டு வெளியில வர முடியல அப்படின்னா, அந்த இந்திரியத்தின் ஆதிக்கத்திற்குள் நீ போய்விட்டால், விருப்பு வெறுப்பு என்கின்ற விஷயத்திற்குள் நீ போய்விட்டால், அவைகள் உனக்கு வழித்தடைகளாக மாறும். அப்படின்னா எந்த விஷயத்திலே நீ போகணும் அது கரெக்டா தெரிஞ்சுட்டா தானே. தப்பான விஷயத்துல போனோம்னு அர்த்தம் இல்லையே. அப்ப நம்ம எந்த விஷயத்துல போகணும், அதற்கு தடைகளாக இது இல்லாம இருப்பதற்கு நம்ம பாக்குறது. அப்ப எந்த விஷயத்துல போகணும் அப்படின்றது தான் 35வது ஸ்லோகத்துல சொல்றேன். நம்மளுடைய பாதை இது, வழின்னு சொல்றோமே, எந்த வழியில் போக வேண்டும், எதை நாம் தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும். ஞானத்தை பெற்று ஞானி ஆவதற்கு அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இப்ப அர்ஜுனன் ஞானி ஆகணும்னா அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். இப்ப அர்ஜுனன் யுத்த காலத்துல இருக்கான். அவங்கிட்ட இந்த அடிப்படையான தத்துவத்தை எல்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் அவன் என்ன பண்ணணும், அதுக்குண்டான சொல்லணுமே. நீ இந்த வழியில போகணும், அதுக்கு தடை இருக்கக்கூடாதுன்னா எந்த வழியில போகணும்? 35வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நன்றாக செய்யப்படும் பரதர்மத்தை காட்டிலும் குணமற்றதெனினும் ஸ்வதர்மமே சிறந்தது. ஸ்வதர்மத்தில் இறந்து விடினும் நன்றேயாம், பரதர்மம் பயத்திற்கிடமானது. தபக்குன்னு எங்க போயிட்டாரு? ஸ்வதர்மத்துக்குள்ள போயிட்டார். அப்ப நம்ம எந்த வழியில போகணும்? ஸ்வதர்மம்ன்ற அவளுக்கு இருக்கக்கூடிய ஸ்வதர்மம்ன்ற வழியில போகணும். அந்த வழியில போவதற்குண்டான தடைகளாகத்தான் 34வது ஸ்லோகத்தை சொன்ன விஷயங்கள் அதுதான் வழி தடைகளாகும் சொன்னாரே. அது எந்த வழி? ஸ்வதர்மம். அவரவர்களுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்வதர்மத்தில் அவர்கள் செல்ல வேண்டும். அப்ப அந்த ஸ்வதர்மம்னா என்ன? இது வர்ண ஆசிரமத்தை வைத்து பகவான் சொன்னது. அந்த வர்ண ஆசிரமத்தை பத்தி பின்னாடி விளக்கமா சொல்ல போறேன், அப்புறம் பாப்போம் அதை பத்தி. ஆனா அந்த வர்ணாசிரமம் இன்னைக்கு பின்பற்ற முடியுமா? இன்னைக்கு யார் பிராமணா யார் சத்திரியன் ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது. எல்லாருமே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த குல தொழில் இதெல்லாம் போயிடுது. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு இழிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதனாலதான் நிறைய பிரச்சனை வருது. தப்பானவங்க கிட்ட சரியான விஷயம் கிடைச்சா அதுவும் ஆபத்து, சரியானவங்க கிட்ட தப்பான விஷயம் கிடைச்சா அதுவும் ஆபத்து. யார் கையில எது கிடைக்கணுமோ அது கிடைச்சாதான் ஆபத்து இல்லாமல் பிரயோஜனமாக ஒன்று நடக்கும். ஆனா இன்னைக்கு நாம அதை தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து அப்பா இது உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். அவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனத்திற்குள் நாம் இன்று இறங்கி விட்டோம். அவ்வளவு பெரிய முட்டாள்தனம். எல்லாராலையுமே எல்லாம் பண்ண முடியாது. அதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி இருப்பவர்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். நாம இன்னைக்கு எதை தகுதின்னு நினைச்சுட்டு இருக்கோம்? இப்போ MBA படிச்சுட்டான், காலேஜ் போயிட்டான், அதை படிச்சுட்டான், போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டான், PhD பண்ணிட்டான், இதை தான் நாம இன்னைக்கு தகுதியா நினைச்சுட்டு இருக்கோம். அவருக்கு சம்ஸ்கிருதம் பேச தெரியும், இவருக்கு தமிழில் அற்புதமாக பேச தெரியும், அவர் அதுல புலி இதுல புலி, இதெல்லாம் தான் தகுதி நினைச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை செய்வதற்குண்டான தகுதியாக இருக்குமே ஒழிய இது பலனை நிர்ணயிக்கக்கூடிய தகுதியாக மாறாது. நல்லா புரிஞ்சுக்கணும். செயலை சிறப்பாக செய்வது ஒன்று, அதிலிருந்து வருகின்ற பலன் என்பது இன்னொன்று. அது அந்த செயல் எப்படிப்பட்ட பலனை தர வேண்டும் என்பதற்கு செய்பவரிடத்தில் வேறொரு தகுதி இருக்க வேண்டும்.
அதனாலதான் இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல ஹேக் பண்றாளே அவளுக்கெல்லாம் மூளை இல்லையான்னு பயங்கரமான மூளை இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவ்வளவு அற்புதமான மூளை, அது சாதாரண விஷயம் கிடையாது. நாம அவளை திட்டுறோம், அவளை இது பண்றோம், தப்புதான். ஆனா அது ஈஸியா செஞ்சிட முடியுமான்னா அதுக்கு ஏகப்பட்ட மூளை வேணும், அதுக்கு ஏகப்பட்ட திறமை வேணும். அப்ப அந்த ஆள்கிட்ட திறமை இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட செயலை செய்வதற்குண்டான தகுதி இருக்கு, அந்த செயலை செய்வதற்குண்டான தகுதி இருக்கு. ஆனா பலன் எப்படி இருக்கும்னா, அந்த பலன் அவன் எந்த எண்ணத்தோடு அந்த செயலை செய்கின்றானோ அதுதான் பலனாக இருக்கும். அப்ப அந்த கம்ப்யூட்டர்ல அவ்வளவு அற்புதமான அறிவை வச்சுக்கிட்டு அதை வச்சு என்னெல்லாமோ பண்ண முடியுங்கிற செயல்திறன் இருந்து, ஆனால் எண்ணம் என்னன்னா அதை தவறாக பயன்படுத்தி பல பேரிடத்திலிருந்து பணத்தை திருட வேண்டும் அப்படின்றப்ப பலன் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். பலன் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அறிவும் திறமையும் அது ஒரு பக்கம், அது ஒரு தகுதி. அதை விட மிக முக்கியமான தகுதி என்னன்னா, எப்படிப்பட்ட குணத்தை உடையவர் அவர் அந்த செயலை செய்கின்ற பொழுதுதான் அந்த அறிவும் தகுதியும் அந்த குணத்தோடு சேர்ந்து அந்த செயலை செய்கின்ற பொழுது அந்த பலன் அது சார்ந்த பலனாக இருக்கும். ஒரு தமோ குணம் இருக்கக்கூடியவர் மருத்துவர் ஆகிவிட்டார், ஒரு தமோ குணம் இருக்கக்கூடியவர் ஒரு போலீஸ் ஆபீசரா சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோ, அவ எப்படி செயல்படுவா? அவளுக்கு அந்த அறிவு இருக்கு, ஆனால் அந்த குணம் என்ன பண்ணும்னா அவளை தப்பான வழியில போக வைக்கும், அந்த அறிவை தவறாக பயன்படுத்திக் கொள்ள செய்யும். அப்ப பலன் என்னாச்சுன்னா தாறுமாறா போயிருக்கு. ஒரு சத்துவ குணம் இருக்கிறவர் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டார்னு வச்சு, ஒரு ரஜோ குணம் இருக்கிறவர் டீச்சர் ஆயிட்டார்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அந்த டீச்சருக்கும் பிரயோஜனம் கிடையாது, பசங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ரஜோ குணம், வேகம், கோபம் எல்லாம் நிறைய இருக்கும். சரி, இவன் சத்துவ குணம் இருக்கிறவன் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டான்னா அந்த போலீஸ் ஆபீசருக்கு தேவையான அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ், கெடிபடி, அந்த ஒரு கல் நெஞ்சு இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. அவன் திருடங்கிட்ட தப்பு செஞ்சவங்கிட்ட ரொம்ப சாந்தமா அமைதியா நடந்துப்பான். என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணலாமா, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, இதெல்லாம் பேசுவான். அவன் அதெல்லாம் கேட்டு சாமி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டு மறுபடியும் தப்பு பண்ணுவான். ஏன்டா தப்பு பண்றேன்னா, நம்ம போலீஸ் சூப்பர் போலீஸுங்க, திட்ட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, ஜெயில போட மாட்டாரு, கூப்பிட்டு உட்கார வச்சு அறிவுரை சொல்லுவாரு, சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. இப்ப அந்த போலீஸ்னால அவனுக்கே தான் பிரயோஜனமா? இல்ல. தப்பு செய்யறவங்களுக்கு அது ஏதாவது மாறுதல் வருமா? வராது. அப்ப அதனாலதான் அந்த வர்ண ஆசிரமம் சொல்லி பகவான் இந்த குணத்தின் அடிப்படையில் ஆசிரமத்தை அமைத்து, ஆசிரமம் குணம் இரண்டுத்தையும் வச்சு அமைச்ச. அப்ப இந்த இடத்துல ஸ்வதர்மம் என்றால் அவரவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்களோ அந்த நிலையில் இருந்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மாணவனுடைய சுதர்மம் என்னன்னா படிப்பில் கவனத்தை செலுத்தி அந்த அறிவை பெறுவதுதான் அவனுடைய சுதர்மம். பரதர்மம் என்னன்னா, அவன் மத்தவன் மாதிரி நானும் சம்பாதிக்கிறேன், இல்ல நான் வேற ஒரு வேலை செய்யறேன், இன்னொருத்தருடைய வேலையை செய்யறேன், வேற ஒரு படிப்பை தவிர வேற ஒன்றை செய்கிறேன், அது செய்யறதுக்கு யாரு, அது செய்யறதுக்கு வேற ஒருத்தர் இருக்காரு, அது வேற ஒருவருடைய சுதர்மம். இவனுடைய சுதர்மத்தை விட்டு வேறு ஒருவருடைய சுதர்மத்தை எடுத்து அதை சிறப்பாக செய்யக்கூடியவளாக இருந்தாலும் பகவான் என்ன சொல்றாருன்னா, உனக்கு சுதர்மத்தில் அவ்வளவு திறமை இல்லை, பரதர்மத்தில் உனக்கு திறமை அதிகமாக இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, அப்படி இருந்தாலும் சுதர்மத்தை செய்வதுதான் சிறந்தது. மாணவனாக இருக்கின்ற நீ, உனக்கு பெரிய அளவில் அறிவு வரலனா கூட நீ மாணவனாக இருக்கின்ற வரையில் கல்வியை கற்றுக்கொள்வதுதான் உன் சுதர்மம். அதுல நீ கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் அதை நீ செய்வது அதுதான் உயர்ந்த செயல். நீ மாணவனா இருந்துகிட்டு வேற ஒரு வேலையை செய்யும் போது, இப்ப மாணவர்கள் அரசியலுக்குள்ள வரா, மாணவர்களாக இருந்துகிட்டு அது அரசியல் பண்றது இன்னொருத்தருடைய சுதர்மம். இவன் என்ன பண்றான்னா,
இவன் இந்த இடத்துல படிப்பும் ஒழுங்கா பண்றது இல்ல, அந்த அரசியல்ல போய் அவனும் கெட்டு குட்டி சவராயிட்டான். அப்ப எந்த வயசுல எது வரணுமோ அது வராது. இந்த பிஞ்சில பழுத்ததுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த எந்த வயசுல எது வரணுமோ அது வராது. அந்தந்த வயசுல அது அது வருகின்ற பொழுதுதான் வளர்ச்சிங்கிறது ஒழுங்கா இருக்கும். மன வளர்ச்சி, உடம்பு வளர்ந்துடும். மன வளர்ச்சி அந்தந்த வயசுல எது வந்து சேரணுமோ அது வந்து சேரும் பொழுதுதான் அந்த உடலின் வளர்ச்சி. அந்த எப்படி இந்த உடம்புக்கு குழந்தைங்களா இருக்கும்போது, சின்ன குழந்தைங்களா இருக்கின்ற பொழுது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு சேர்க்க வேண்டும். ஏன்னா அப்பதான் பாடி பில்டிங் நடந்துட்டு இருக்கு, உடம்பு கட்டமைப்பு நடந்துட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாடி இஸ் ஹேப்பனிங். அப்ப அந்த இடத்துல இந்த உடம்புக்கு என்ன நிறைய வேணும்னா புரோட்டீன் ரிச் டயட் வேணும், சப்போர்ட்டட் பை ஃபேட். அந்த குழந்தைக்கு போய் நிறைய சாதம், அரிசி, கார்போஹைட்ரேட் டயட்டா கொடுத்துக்கிட்டு இருந்தானா அது குண்டாகுமே ஒழிய உடம்பு வளர வேண்டிய அந்த உறுப்புகளுடைய வளர்ச்சியாகப்பட்டது வராது. அது நல்லா குண்டாடு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஒரு 15-20 வயசு வரும்போது அந்த பாதிப்பு தெரியும். எலும்பு பலமா இருக்காது, உடம்புல அந்த தசைகள் எல்லாமே வந்து பலமா இருக்காது. அது எப்படி அந்த உணவாகப்பட்டது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த உணவை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அந்த உடலின் வளர்ச்சி சீராக இருக்குமோ அதே போல்தான் மனதிற்கும் அறிவிற்கும் எந்தெந்த வயசுல எந்த அறிவு வரணுமோ அந்த அறிவு வருகின்ற பொழுதுதான் அந்த வளர்ச்சி வந்து சீராக இருக்கும். அப்ப பள்ளி பருவத்தில், மாணவ பருவத்தில் எப்படி இருக்கணும்னா முழுக்க முழுக்க அவனுடைய சுதர்மம் அதுதான். பள்ளிக்கூடத்துக்கு போறது, படிப்புல முழுக்க கவனத்தை செலுத்துறது, அந்த அறிவை அவன் பெற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சி அவன் முழுமையாக ஈடுபட வேண்டும். பண்ணினா என்ன ஆகும்னா அவனுடைய வளர்ச்சியாகப்பட்டது சீராக இருக்கும். ஏன்னா சான்றோனாக வெளியில வருவான், சான்றோனாக வெளியில வருவான். அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்றார், நீ சுதர்மத்தில் மிக சிறந்தவனாக இல்லை என்றாலும், பரதர்மத்தில் நீ மிக உயர்ந்தவனாக இருந்தாலும் சுதர்மம் செய்வதுதான் சிறந்தது. ஏன்னா அப்பதான் அந்த வளர்ச்சி சீராக இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, பரதர்மத்தை நாம் செய்கின்ற பொழுது வேறு ஒருவருடைய செயலில் நாம் தேவையில்லாமல் நுழைகின்றோம், அது மற்ற அவர்களுக்கும் தடையாக மாறும். அது அவளுக்கும் கஷ்டமாயிடும். அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் சொசைட்டில. அதை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கான்ஃபிளிக்ட்ஸ் எக்கச்சக்கமா வரும். என்னப்பா நாங்க செய்யற வேலையில இப்ப நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, எங்க பொழப்பு என்ன ஆகுறது? இந்த டயலாக் எல்லாம் நம்ம கேட்கிறோம். நாங்க செய்யற வேலையில நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டே, நாங்க எங்க போறோம்? ஏன்னா அவளுடைய சுதர்மம் அது கிடையாது. பரதர்மத்தில் அவ சூப்பரா இருக்கலாம், அதான் பகவான் சொல்ற, நீ அது சூப்பரா இருக்கலாம், ஆனா பண்ணாத. ஏன் பண்ணாதேன்னா, ஒன்று நீ எப்படி வளர வேண்டுமோ அப்படி வளர முடியாது. 2 சமுதாயம் சீரழியும். அப்ப நம்ம வழி எப்படி இருக்கணும்னா, எந்த வழியில் நாம் போக வேண்டும்? 34வது ஸ்லோகத்துல சொன்ன அந்த வழி தடைகள், அந்த எந்த வழியில நாம போகணும்னா நம்முடைய சுதர்மத்தில் தான் நாம் போக வேண்டும். பெற்றோர்களுக்கு என்று சுதர்மம் இருக்கிறது, கணவன் என்பவனுக்கு சுதர்மம் இருக்கிறது, மனைவி என்பவனுக்கு, கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுதர்மம் இருக்கிறது, சத்திரியர்களுக்கு சுதர்மம். சத்திரியர்கள்னா இந்திய காலகட்டத்தில் those who are in politics and those who are in the armed forces, இந்த நாட்டை காப்பதற்கும் நாட்டை வளர்ப்பதற்கும் உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சத்திரியர்கள். அப்கோர்ஸ் சத்திரியர் யார் என்றது உங்களுக்கு தெரியும். வைசியர்கள் யார் சொல்லவே வேண்டாம், those who are all in business. அப்போ அந்தந்த ஆசிரமம், அதாவது அந்தந்த நிலையில அப்ப நம்ம எல்லாம் வந்து இப்போ ஒரு குடும்பஸ்தனா இருக்கும் அப்படின்றப்ப நம்மளுடைய சுதர்மம் என்னன்னா, அது சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நாம் நடந்து கொள்வதுதான். நான் திடீர்னு இப்போ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க, கிரகஸ்தாசிரமத்துக்கு அடுத்தது என்னது? வானப்பிரஸ்தம்.
நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு வானப்பிரஸ்தத்துல போயிடுறேன். வானப்பிரஸ்தாசிரமம்னா என்னதுன்னா ரிட்டையர்ட் லைஃப் தான். இன்னைக்கு காலகட்டத்தில் வானப்பிரஸ்தாசிரமம் சொல்லணும்னா, வானப்பிரஸ்தம் சொல்லணும்னா ரிட்டையர்ட் லைஃப். அது என்ன அர்த்தம்னா குடும்ப சுமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம விலகி இருக்கிறது தான் வானப்பிரஸ்தம், ரிட்டையர்ட் லைஃப். பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஆனா ரிட்டையர் ஆன பிறகு நான் கிரகஸ்தனா இருந்துகிட்டு பசங்க கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்காம நான் உள்ள நுழைஞ்சு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா பசங்களுக்கு கோபம் வரும். என்னப்பா எங்க வேலையை ஒழுங்கா பண்ண விடாம ஒன்றுதான் முடிஞ்சு போச்சு இல்லை உன் பீரியடு, நீ பாட்டுக்கு நிம்மதியா இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னா அவளுக்கும் அது இடைஞ்சலா இருது, அவளுக்கும் கோவம் வருது, அவளும் ஒரு கமெண்ட் எடுப்பான். அந்த கமெண்ட் கேட்ட உடனே நமக்கு என்ன ஆகுறதுன்னா, ஆஹா பாத்தியா என்ன பேச்சு பேசிட்டேன். சரி, எவ்வளவு கன்ஃபியூஷன் வருது பார்த்தல, எவ்வளவு கான்ஃபிளிக்ட்ஸ் வருது பார்த்தல. அப்ப அந்த வானப்பிரஸ்தம் வந்துருச்சுன்னா, அப்பா இந்தாப்பா இத்தனை காலம் நான் உழைச்சி இந்த குடும்பத்தை எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணியாச்சு, நானும் என் மனைவியும் அப்படியே ஊர் ஊரா போய் கோவில் குளம் எல்லாம் பார்த்து வரோம், நீங்க இனிமே உங்க வாழ்க்கை தொடங்குங்க, உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு, நீங்க பார்த்துங்க, எவ்ரி ஹேண்ட் ஓவர் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் டு கோ தேர். அதை பண்ணணும், அது சுதர்மம். அப்போ பரதர்மம் என்ன ஆயிடுத்து இப்போ கிரகசாஸ்திரமும். ஆனா ஒரு காலகட்டத்தில் இவனுக்கு கிரகசாஸ்திரமும் சுதர்மமா இருந்தது, வானப்பிரஸ்தம் பரதர்மம். அப்ப நீ இதை பண்ணக்கூடாது. வீட்டுக்குள்ள இருந்துட்டு நான் சன்னியாச ஆசிரமத்துக்குள்ள போனேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட இருந்தேன்னா again you are confusing yourself and confusing others. அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்ற. அப்ப நமக்கு எப்படி வழியை தேர்ந்தெடுக்கிறது, நம்ம எந்த வழியில போகிறது அப்படின்னா, நாம இப்போ நம்முடைய சுதர்மம் என்ன, இப்பொழுது நாம் எந்த ஆசிரமத்தில் இருக்கின்றோம், நாம் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கின்றோம். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற அவளுடைய சுதர்மம் என்ன. சரி, வயசாயிடுத்து, 60 வயசுக்கு மேல எடுத்துன்னா என்னன்னா வானப்பிரஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தத்துக்குள்ள போயிடணும். அவள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா கோவிலா போறது, கதா காலட்சேபம் கேட்கறது, இறை நாமத்தை சொல்றது, இதுக்குள்ள இறங்கிடணும். இதான் புண்ணியத்தை தேடுறதுக்கு உண்டான வழி. உடம்பும் பக்குவம் அடைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம். ஓடி ஓடி உழைச்செல்லாம் இருக்கு இல்லையா. மனைவி வீட்டுல அடுப்புக்கிட்டே இருந்து வேலை செஞ்சு அவ உடம்பு அப்படியே எடுத்து, கணவன் வெளியில போய் சுத்தி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு அவன் உடம்பா எடுத்து, இப்ப என்னன்னா அதை விட்டு விலகி வேற விஷயத்துல கவனத்தை செலுத்துங்கோ. இந்த பரதர்மத்தில் நீ சுதர்மத்தில் நீ சிறந்தவனாக இல்லை என்றாலும் அந்த சுதர்மத்தில் நீ ஈடுபட்டு செய்கின்ற பொழுது அது உனக்கு நிம்மதியை தரும். அது எப்படி முடிக்கிறார்னா, இந்த சுதர்மத்தை செய்கின்ற பொழுது நீ இறந்து விட்டால்னா என்னன்னா அதை ஒழுங்காக செய்ய முடியவில்லை. இப்போ அர்ஜுனன் போர்க்களத்தில் இருக்கிறதுனால அர்ஜுனன் கிட்ட இறந்து விட்டாலும் சொல்றார். என்னன்னா, நீ யுத்தம் செய்வது உன் சுதர்மம், நீ சத்திரியன் ஒண்ணு, ரெண்டாவது அதர்மத்தை எதிர்த்து நீ போராடுற. அப்போ உன்னுடைய சுதர்மம் இப்ப என்னன்னா போர் செய்வது. அந்த போர் செய்வதில் நீ இறந்து விட்டாலும் அது உனக்கு நல்லதுதான் கொண்டு வந்து சேர்க்கும், அது உனக்கு புண்ணியமாகத்தான் அமையும். ஏன்னா உன் சுதர்மத்தை செய்து நீ இறந்து விட்டாய். அப்போ நாம் சுதர்மத்தை செய்கின்ற பொழுது அதில் நமக்கு சிறந்த பலன்களை அடைய முடியவில்லை என்றாலும் தவறில்லை. ஏன்னா பலனை யார் நிர்ணயிப்பது, நீயா நம்மளா இல்லைன்னா இயற்கை தான் பலனை நிர்ணயிக்க போறது. அப்ப அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஓரளவுக்கு தான் என்னால சுதர்மம் பண்றது, என்னால அதை பெருசா பண்ண முடியல, அதுல என்னால ஜெயிக்க முடியல, நான் ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்து என்னுடைய பிள்ளைங்களை உயர்ந்த படிக்க வைக்கல, ஏதோ ஒன்று படிக்க வச்சேன், அது நான் நினைச்ச அளவுக்கு முடியலன்ற ஒரு நிலை வந்தாலும் கூட நீ அந்த சுதர்மத்தில் ஈடுபட்டு அதை செய்ததுனால் அது உனக்கு நல்லதை தான் செய்து தரும். அடுத்தது என்ன சொல்ற, பரதர்மத்திற்குள் இருப்பவன் என்னன்னா அது பயத்திற்கு இடமானது. பயத்திற்கு இடமானது என்னன்னா, அது எப்படிப்பட்ட பயத்தை நமக்கு பரதர்மம் கொண்டு வந்து சேர்க்கும்னா, இந்த இடத்துல பயம் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல பயம் என்பது லிட்டரலி அந்த அச்சம் என்கின்ற வார்த்தை அல்ல, அது நமக்கு நிம்மதியை இழக்க வைக்கும். ஏன்னா
எந்த இடத்துல இருக்கும்போது எதை பண்ணணுமோ அதை பண்ணுகின்ற போதுதான் நாம் அதோட ஒத்து போவோம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவ போய் கிரகஸ்தாசிரமத்துல செய்யறவாளுடைய செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னா, ஆனா அப்ப அவ இருக்கிறது எங்க? கிரகஸ்தாசிரமத்துல இருக்கா. அப்ப என்ன ஆகும்னா, அந்த அவ இருக்கிறது பிரம்மச்சரியத்துல இருக்கா. இப்ப அவ கிரகஸ்தாசிரம செயல்களை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னா, அந்த பிரம்மச்சரியத்தில் அவர்களால் ஒழுங்கா இணைந்து இருக்க முடியாது. அதுதான் நம்ம இந்த இடத்துல பயம் என்று சொல்வதற்கு என்னன்னா, அது நமக்குள் அந்த அந்த ஒவ்வாமைன்னு வரும்போது என்ன ஆகும்னா, நிம்மதியை நாம் இழந்து விடுவோம். ஏன்னா நாம் இப்ப பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கேன், ஆனா நான் செய்யற செயலோ கிரகஸ்தாசிரமம் சார்ந்தது அப்படின்றப்போ, அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்குள் என்னால் ஒத்து போக முடியாமல் அங்கு இருந்து என் நிம்மதியை நான் இழந்து விடுவேன். அப்ப என்ன பலன் உனக்கு கிடைக்கும்? பரதர்மத்தை செய்வதனால் நான் பலன் என்ன? நிம்மதியை இழக்கின்ற பலன் தான் உனக்கு கிடைக்கும். நிம்மதியை இழக்கின்ற பலன் தான் உனக்கு கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்ற. அப்ப இதை நம்ம லெவல்ல எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்? ஸ்வதர்மம் பரதர்மம்ன்றதுன்னா என்னன்னா, நாம இப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, எந்த இடத்துல இருக்கோமோ, அதற்கு என்னென்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் கவனத்தை வைப்போம். வேறு ஒரு நிலையை பற்றி நாம் யோசிக்க வேண்டாம். அதில் நாம் நம் கவனத்தை செலுத்த வேண்டாம். அந்த செயல்களில் நாம் ஈடுபட வேண்டாம். இங்க யாருக்காவது கேள்வி இருக்கா? இது புரிஞ்சுதா? எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் இது. ஏன்னா இந்த வர்ண ஆசிரமத்தை அடிப்படையில் வச்சு சொல்லப்பட்ட விஷயம். இன்னைக்கு இந்த வர்ண ஆசிரமம்ங்கிறது ரொம்ப குழம்பி போய் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த சொதர்மம் பரதர்மத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றப்போ அது கொஞ்சம் கடினமான விஷயம். அதனால நான் அதை எப்படி எடுத்து சொல்றேன்னா, மாணவர்கள் கல்வியில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும், வேறு விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. அவர்கள் கல்வி கற்றுக்கொள்வதில் சுமாராக இருந்தாலும் அவர்கள் பரவாயில்லை, அதை செய்யலாம். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிரகஸ்தாசிரம விதிகளை, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை செய்வதுதான் சிறந்தது. அதில் மிக சிறப்பாக செய்ய முடியவில்லை என்றாலும் அதையே நீ செய். வேறொரு ஆசிரமத்திற்குள் போகாதே. அது வேறொரு ஆசிரமத்திற்குள் போவது என்பது பரதர்மம். அது சரியல்ல. அது உன் நிம்மதியை கெடுத்துவிடும். அதுதான் இந்த இடத்துல சொல்ற. அப்படியே நாம 36வது ஸ்லோகத்துக்குள்ள போவோம். இந்த இடத்துல எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார்? உன்னுடைய சொதர்மம் என்னப்பா? சண்டை போடுறது. போய் சண்டை போடு. ஒருவேளை நீ அதில் இறந்துட்டாலும், நீ நினைச்ச மாதிரி உனக்கு பலன் கிடைக்கல, நீ அதில் தோல்வியுற்றாலும் நீ சிறந்த செயலை தான் செய்கின்றாய் அப்படின்றத சொல்லி அந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஒரு ரிமைண்டரை கொடுத்துட்டார் பகவான். இனி இந்த இடத்துல இந்த பயம்ங்கிறத இன்னொரு அர்த்தத்திலே பார்க்கலாம். என்னன்னா, பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பரதர்மத்தை செய்கின்ற பொழுது அது பாவ செயலாக மாறுகிறது. ஏன்னா அந்த we are not qualified for that or we are not for that அப்படின்றப்போ அது தவறான செயலாக மாறிடும். இப்ப போலீஸ்காரனுக்கு திருடனை பிடிச்சு அடிக்கிற ரைட் இருக்கு. அவன் பிடிச்சு 4 அடி அடிச்சா there is nothing wrong in that. ஆனா அந்த திருடனை பிடிச்ச, அந்த தெருவில் இருக்கிறவன் பிடிச்ச அந்த திருடனை அடின்னு அடிச்சான்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, அது விதிக்கு புறம்பானது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த திருடனுக்கும் தண்டனை கிடைக்கும், அவன் அடிச்சவனுக்கும் தண்டனை கிடைக்கும். நீ ஏன் அடிச்ச? நீ பிடிச்சி என் கையில கொடுத்துருக்க வேண்டியதானே, உன்னை யார் அடிக்க சொன்ன? அப்ப போலீஸ் கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. நீ அடிக்கிற இல்லைன்னா போலீஸுக்கு அது சொதர்மம் அடிக்கிறது. மத்தவன் போய் திருடனை பிடிச்ச அவனை அடின்னு அடிச்சு அவனை இது பண்றதுங்கிறது, தண்டனை கொடுக்கறது அவளுடைய சொதர்மம் கிடையாது, அது பரதர்மம். அப்ப என்ன ஆகும்னா அது பாவத்தை சேர்க்கும். பாவத்தை சேர்க்கும்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவனுக்கும் தண்டனை கிடைக்கும். ஏப்பா திருடனை பிடிச்சு கொடுத்த எனக்கு போய் தண்டனை கொடுக்குறேன்னா
நீ திருடனை பிடிச்சு கொடுத்துருந்தா உனக்கு தண்டனை கிடைச்சிருக்காது. ஆனா நான் போலீஸா நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்ச பத்தியா, அதுக்கு தான் தண்டனை. அப்ப அந்த பரதர்மம் நமக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பயம்ங்கிறதுக்கு அது ஒரு அர்த்தமும் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுட்டோம். இவ்வளவையும் கேட்ட அர்ஜுனனுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுத்துல, அர்ஜுனன் பேசாம இருந்துட்டான், கேள்வியே கேட்கல. இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு கேள்வி கேட்டான், 35 ஸ்லோகம் ஆயிடுத்து, கேட்டுட்டான் அமைதியா. கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு வேற ஒன்று தோன்றது. எல்லாத்தையும் அதாவது கேட்டு நல்லா புரிஞ்சுட்டதுனால அவனுக்குள்ள ஒரு அற்புதமான கேள்வி வருது. என்ன கேள்வி வருது அவனுக்கு பாருங்களேன். இதுதான் சூப்பர் அர்ஜுனனோடது. அர்ஜுனன் சொல்கின்றான், விஷ்ணி குல தோன்றலே, கிருஷ்ணனை பத்தி சொல்றார். விஷ்ணி அப்படிங்கிற குலத்தில் தோன்றியவனே, மனிதனுக்கு இச்சை இல்லாத போதும், கேள்வியை நல்லா புரிஞ்சுப்போம், மனிதனுக்கு இச்சை இல்லாத போதும் அவனை வலிய கொண்டு புகுத்துவது போல் தூண்டி பாபம் செய்விப்பது யாது? அற்புதமான கேள்வி, அற்புதமான கேள்வி இது. அவன் என்ன கேட்கிறான் பாருங்களேன். மனிதனுக்கு இச்சை இல்லாத போதும், அதாவது பாவத்தை செய்யணுங்கிற ஆசை யாருக்காவது இருக்குமோ? யாருக்குமே இருக்காது, யாருக்குமே இருக்காது. அப்போ பாவத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை இல்லாத பொழுதும் அவனை வலிய கொண்டு புகுத்துவது போல், இல்ல நீ பாவம் செஞ்சுதான் ஆகணும், நீ பாவத்தை செய் அப்படின்னு சொல்லி அவனை கம்பல் பண்ணி அதுக்குள்ள கொண்டு போய் அவனை தூண்டி விடுறது. எது அப்படி தூண்டி விடுறது? ஏன் ஒரு மனிதன் பாவ செயலை செய்கின்றான்? சிம்பிளான கேள்வி இதுதான். ஏன் ஒரு மனிதன் பாவ செயலை செய்கின்றான்? அதுதான் கேள்வியின் சாரம். ஆனா இந்த இடத்துல ஒரு வார்த்தையை அர்ஜுனன் பயன்படுத்தியிருக்கான், அது ரொம்ப முக்கியமானது. இச்சை இல்லாத பொழுதும், பாவம் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லாத பொழுதும் மனிதன் ஏன் பாவத்தை செய்கின்றான்? ஏன் பாவத்தை செய்கின்றான் கேட்டுட்டான். அப்ப அதுக்கு பகவான் பதில் கொடுக்கணும். இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இதுக்குண்டான விஷயத்தை எடுத்து சொல்ல போற. நமக்கும் இது தோணலாம், நான் ஏன் பாவம் செய்யறேன்? நான் பாவம் செய்யணும்னு விருப்பப்படுறது இல்லையே, ஆனாலும் பாவ செயல்கள் செய்யறேன்னு. ஏன் அப்படி போய் செய்யறேன்? நான் விரும்பி இதை செய்ய மாட்டேன், ஆனா செஞ்சுட்டு இருக்கேனே. நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வரணும், வந்திருந்தா நல்லது. இல்லைன்னா இப்ப அர்ஜுனன் கேட்டது மூலியமா அந்த கேள்வி நமக்குள்ளேயும் உருவாகணும். அப்ப பகவான் என்ன சொல்றாரு அதுக்கு? பகவான் சொல்கின்றார், இது விருப்பமும் சினமும் ரஜோகுணத்தில் பிறப்பது, பேரழிவு செய்வது, பெரும்பாவம். இதனை இங்கு சத்ருவாக தெரிந்து கொள். அப்ப என்ன சொல்லிட்டார் பகவான்? மனுஷன் ஏன் பாவ செயலை செய்யறான் அப்படின்றப்போ இந்த விருப்பம் சினம். அப்ப இந்த பாவ செயல் எங்க இருந்து வருதுன்னா விருப்பத்திலிருந்து வருது. ஃபர்ஸ்ட் பாவ செயல் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனா, நமக்கு எத்தனையோ விஷயங்கள் மீது விருப்பம் இருக்கின்றது. அந்த விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிகள் எடுக்கின்றோம். அந்த முயற்சிகள் தான் பாவ செயலாக மாறுகிறது. பாவம்னா என்ன? இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த இயற்கையாகப்பட்டது, இந்த பூமியாகப்பட்டது ஒரு இசைவில் இல்லைன்னா ஹார்மோனி, அந்த இசைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஹார்மோனியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். நாம அந்த ஹார்மோனியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய செயலை செய்கின்ற பொழுது அது பாவமாக மாறுகிறது. வெரி சிம்பிள். Any action of ours that is going to disturb the harmony of the nature is sin. அதையும் நம்ம இன்னொரு ஸ்லோகத்துல பார்த்தோம். மனிதன் உயிர் வாழ்வது என்பது உணவு, உணவுக்கு காரணமாக இருக்கக்கூடியது மழை, மழைக்கு காரணமாக இருக்கக்கூடியது புண்ணியம்.
எப்படி புண்ணியம்னா, புண்ணிய செயல் என்னன்னா, when you don't disturb the harmony of the nature, your actions are புண்ணியம். ஏன்னா இங்கிலீஷ்ல புண்ணியத்துக்கு வார்த்தை இல்லை. சின், பாவத்துக்கு மட்டும்தான் அவன் வார்த்தை வச்சிருக்கான். ஏன்னா அவளுக்கு புண்ணியம்ங்கிறது தெரியல போல் இருக்கு என்னன்ட்டு. பாவம் தானே. ஏன்னா அவ மற்றவாளை சொல்றதே பாவிகள் தான் சொல்றான். ஸோ அவளுக்கு பாவம் தான் தெரிஞ்சிருக்கு, புண்ணியம் தெரியல. அப்போ இந்த விருப்பம் என்பது உன்னிடத்தில் தோன்றி இருக்கக்கூடியது. அதை நீ அடைய வேண்டும் என்பதற்காக நீ பல முயற்சிகள் செய்கின்றாய். அந்த முயற்சியாகப்பட்டது இயற்கையின் நாசத்தை விளைவிக்கின்றது. அது நாசத்தை விளைவிப்பதனால் அது பாவ செயலாக மாறுகிறது. இயற்கைனா ஏதோ மரம், செடி, கொடி அது மட்டும் இல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே, மனிதர்களும் இயற்கை தான். மனிதர்களும் இயற்கைக்குள் உட்பட்டவர்கள் தான். அப்ப நம்முடைய செயல்கள் மற்ற மனிதர்களை துன்புறுத்துகின்ற பொழுதோ, அல்லது அவருடைய அமைதியான நிலையை பாதிக்கின்ற பொழுதோ, இயற்கையின் அமைதியை பாதிக்கின்ற பொழுதோ, இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தை பாதிக்கின்ற பொழுதோ, அந்த செயல் பாவ செயலாக மாறுகிறது. அதற்கு எது காரணமாக அமைகிறது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விருப்பம். அப்படி இந்த சினம் எங்க இருந்து வந்தது? ரஜகுணம்ங்கிறது என்னது? பேரழிவு. இதெல்லாமே நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஸோ வர்ற புதன்கிழமை நம்ம வர்ற அந்த வகுப்புல நாம இதை பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா நாம முடிச்சிடலாமா? சரி, எப்பொழுதும் போல் மௌனம். கேள்வி இல்லைங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.